ஸ்பிரிச்சுவல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம விகே ஒரு வழியா கண்ணு முழிச்சுட்டாரு. இப்போ விகே வந்து உண்மை எல்லாத்தையுமே எப்படி சொல்லப் போறாரு? ஸோ விகே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராவணன் அப்படிங்கிறத சொல்லப் போறாரா? இல்ல தர்ஷினி மாரி அவருமே பார்த்தீங்கன்னா, மாத்திற போறாரா? அப்படிங்கிற மாரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விகேவே வந்து ராவணன் இந்த மாரி தன்னை ஏமாத்திட்டதாகவும், ராவணன நான் கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கிடையில நம்ம சக்தி போயிட்டு விகேவ எப்படியாவது காப்பாத்தி வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஏன்னா டாக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல நம்ம இதுக்கு மேல வச்சிருக்க முடியாது. இவர நம்ம இடம் மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் சக்தியுமே வந்து போயிருப்பாரு. ஸோ இப்போ என்னால இவர கூட்டிட்டு முடியாது. ஏன்னா எனக்கு வந்து என்ன வந்து நெறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க வெளியில போனா கண்டிப்பா எங்க 2 பேருக்குமே அது ஆபத்து. நான் மிட் நைட்ல வேணா இவர வந்து நான் கூட்டிட்டு போறதுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அந்த டாக்டருமே அதுவரைக்கும் அப்ப இங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனி வந்து அங்க வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே ஃபோன் பண்ணி சக்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க. "இங்க நிலைமை வந்து கைய மீறி போயிருக்கு சக்தி" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன ஜனனி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கதிர் வந்து ஆரம்பிக்க இருந்த அந்த பிசினஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து நான் வந்து மதிவதனி மேம தூண்டி விட்டு, ஸோ அந்த ஆள வந்து நான் பிரஷர் குடுக்க வச்சேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு யாரோ வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இதனால கதிர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்டு நம்ம சக்திக்கு பயங்கரமா கோவம் வருது. எந்த தைரியத்தில அவன் இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, சக்தி இப்போதைக்கு நமக்கு அத பத்திலாம் வந்து முக்கியம் கிடையாது. ஆனா இது எல்லாமே அந்த ராவணனோட பிளான் தான். ஆனா எதுக்காக அவன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒண்ணும் புரியல. 2 பேருக்குமே பிசினஸ் ஆரம்பிச்சு தரப்போறேன். 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன், இப்போ என்னடான்னா திடீர்னு வந்து அந்த இடத்தையும் வந்து கேன்சல் பண்ண வச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது. புதுசா வேற ஏதோ போய் இடத்த பார்க்க போறாங்க அப்படிங்கிறதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி ஜனனி சொல்றாங்க. சரி ஜனனி, இப்போ அத பத்தி நீ எதையும் மைண்ட்ல போட்டு ஏத்திக்காத. நான் இங்க விகேவ பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க நெறையவே தெரிய வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிளான் எல்லாமே வந்து ராவணனோடது தான் போல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ விகே கிட்ட பேசினியா சக்தி? இப்ப அவரு எப்படி இருக்காரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விகே கிட்ட பேசினேன் நான் வந்து. அவரு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கான்ஷியஸா இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஆயிறாரு. ஆனா அவர பொறுத்தவரைக்கும் ராவணன் வந்து தன்னை ஏமாத்திட்டதாகவும், அவன கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா, அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனாலேயே ரொம்ப வயலன்ட்டா வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "அப்படியா சக்தி?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா ஜனனி. அது மட்டும் இல்லாம டாக்டர் அந்த இடத்துலேருந்து வேற இடத்துக்கு மாத்தவும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான நேரத்த தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, ராவணனோட ஆட்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல. இப்போ வெளியில போனேன் அப்படின்னா, நிச்சயமா மறுபடியும் அவங்க என்ன ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் மிட் நைட்ல வந்து வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி சக்தி நீ மட்டும் தனியா வருவ? வேணும்னா நானும் கிளம்பி வரவா?" அப்படின்னு நம்ம ஜனனி கேட்குறாங்க. "இல்ல ஜனனி, நீயும் வந்துட்ட அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் ஒண்ணா அவ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, நம்ம எல்லாருமே புடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விகேவ வச்சு தான் அந்த ராவணன நம்ம புடிக்க முடியும். இவன பத்தின அத்தன உண்மைகளையும் இந்த விகேவுக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஆனா கொஞ்சம் தான் சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் மறந்துட்டான். மயக்கத்துல போயிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி சக்தி, நீ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு, நம்ம ஜனனி ஃபோன வந்து வச்சுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, புதுசா போயிட்டு இந்த ராவணன் வந்து ஒரு இடத்த காமிச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த இடம் எல்லாருக்குமே வந்து புடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம நந்தினி சொல்லுவாங்க. பழைய இடம் இந்த மாரி தானே ஆச்சு திடீர்னு. அப்போ இந்த இடமும் இந்த மாரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, ராவணன் உடனே சொல்லுவாரு, "இந்த இடத்துல வந்து அந்த ஜனனியாலலாம் எதுவும் பண்ண முடியாது. ஜனனியோட பருப்பெல்லாம் இங்க வந்து வேகாது. அந்த ஆள வந்து என்ன வேணாலும் சொல்லி மிரட்டியிருக்கலாம். ஆனா இந்த இடம் அந்த மாரிலாம் கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜனனி வெளில வந்துருவாங்க. வெளில வந்தோனே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோவம் வரும் நம்ம ஜனனிக்கு. "என்ன பத்தி நீ எதுக்கு பேசுற? நான் சத்தியமா சொல்றேன், அந்த மாரி எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. பிசினஸ் நல்லபடியா ஆரம்பிச்சு, நல்லபடியா போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஆம் அப்போ வந்து "நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்போ நான் தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ தான் இந்த குடும்பத்தையே கெடுக்க வந்திருக்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட ஆதிகுணசேகரன், "இங்க பாரும்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? எதுக்கு தேவையில்லாம அந்த தம்பிய நீ பேசிக்கிட்டு இருக்க? அவ்வளதான் உன்ன." அப்படிங்கிற மாரி வந்து ஆதிகுணசேகரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நீங்க வேணா பாருங்க. நீங்க ஆரம்பிக்க போற நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா பிசினஸையுமே இழுத்துட்டு மூட போறவன் வந்து இவனா தான் இருப்பான்." அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராவணன் வந்து அப்படியே பயங்கரமா வில்லத்தனமா நம்ம ஜனனிய பார்த்துக்கிட்டு இருக்கா. "என்ன ஜனனி, எதுக்காக தேவையில்லாம என்ன பத்தி இப்படி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன உங்கள மாரி நெனச்சீங்களா? கூட ஒரு ஆள சேர்த்துட்டு ஜால்ரா பண்ணிட்டு எல்லாத்தையும் நடத்துறதுக்கு. நான் நெனச்சேன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும்." அப்படிங்கிற மாரி வந்து மிரட்டுறாரு. இத கேட்ட நம்ம ஜனனி, "ஓகே. ஓ! அப்படியா? சரி இப்பவே நான் உன்கிட்ட சேலஞ்ச் பண்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்ட நந்தினி வந்து, "ஜனனி, ஜனனி ஒரு நிமிஷம் இரு.
நீ என்னமோ ஒண்ணு சொல்ல வர்ற, உன் மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நீ ஓப்பனா உடைச்சு தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும்போது இப்படித்தான் நீ சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா நான் சொன்னேன் தான், இல்லன்னு சொல்லல. இப்போ கூட நான் அதுதான் வந்து சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் உங்க பிசினஸ் நல்லபடியா நடக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்த ஆள் வந்து ஊழல்ல இருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை இந்த ஆள் குடுத்துட்டு தான் இருப்பான். வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நந்தினி சொல்றாங்க, "ஏன் ஜனனி நீ எதுவா இருந்தாலும் தைரியமா வந்து ஓப்பனா உடைச்சு பேச வேண்டியது தானே. ஏன் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே விசாலாட்சி வந்துட்டு, "எதுக்காக அவள புடிச்சு நீ திட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு வேணும்னா உன் புருஷன் கூட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோ. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. தேவையில்லாம அவள பேசுறதெல்லாம் நீ வச்சுக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஜனனிய கூட்டிட்டு மேல மாடியில வந்து போயிர்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கதிர் வந்து சொல்றாரு, "இங்க பாரு தேவையில்லாம அவ பேச்செல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வா வந்து இதுல சைன் பண்ணு." அப்படின்னு சொல்லும்போது, நந்தினி வந்து முடியாதுன்னு சொல்லிர்றாங்க. "இல்ல என்னால எல்லாம் சைன் போட முடியாது. அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு என்னமோ வந்து என்னதான் இருந்தாலும் வெளியில இருந்து வந்த ஒருத்தர நம்பிலாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்பவே இப்படிதான் ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியில அந்த இடம் கைய விட்டு போச்சு. இப்போ அதே மாரி இதுவும் போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி இன்னும் ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே இப்படி அபசகுனமா பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க நாங்க பேசுறது தான் உனக்கு அப்படி தோணுதா? ஏன் இதுக்கு முன்னாடி அதானே ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்போ என்னதான் பண்ண சொல்ற?" அப்படிங்கிற மாரி கதிர் கேட்கிறாரு. "நமக்குன்னு ஒரு சொந்தமா இடம் இருக்குங்க. அந்த இடத்துல வேணா நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் நமக்குன்னு என்னடி இடம் இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் எவ்வளவோ இடம் இருக்குல்ல நமக்குன்னு. அதுல ஆரம்பிச்சுக்கலாம் சிம்பிளா இப்போதைக்கு. அதுக்கப்புறம் போக 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 நம்ம வேற எதுவும் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி நந்தினி சொல்றாங்க. ஆனா கதிருக்கு வந்து இப்போ பார்த்த இடத்த விடுறதுக்கு மனசே இல்ல. "என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அந்த இடம்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாரி இல்லடி." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி ராவணனும், "அண்ணி இங்க பாருங்க எதுக்காக கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறீங்க? அந்த ஜனனி ஏதோ ஒண்ணு சொல்லி உளறிட்டு போறா. அவ சொன்னத நீங்க காதுல வாங்கிக்கிறீங்களே! அவ சொல்றது எல்லாமே சுத்த ஃபேக்கு. அதெல்லாம் நீங்க எதுவும் நம்பாதீங்க. நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லபடியா முன்னேறணும் அப்படின்னு மட்டும் நினைங்க. அவ சொல்றத பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்களால முன்னேற முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க, நான் வந்து அவ சொல்றதையும் நம்பல, நீங்க சொல்றதையும் நம்பல. எனக்கு தேவை எங்களோட சொந்த இடத்துல பிசினஸ் ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். தேவையில்லாம ஊடல வந்து யாருமே வந்து கேன்சல் பண்ணிருவேன். அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள யாரும் மிரட்டக்கூடாது. அந்த விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராவணனுக்கு கோவம் பயங்கரமா வருது. நம்ம ஒரு பிளான் பண்ணா, இவ என்னடா அப்படின்னா, பெரிய இவ மாரி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. பட் அங்க எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிறதுனால, "சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் யோசிச்சுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராவணன் பார்த்தீங்கன்னா, வெளியில குடுகுடுன்னு ஓடி போயிறாரு. அந்த ஆளுக்கு அதுதான் வேல. வெளியில போறது, உள்ள வர்றது, வெளியில வர்றது, இதே தான் பொழப்பாவே வச்சுக்கிட்டு திரியிறாரு. இது இந்த பக்கம் அவர் போனோனே நம்ம யாரு நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, "ஏன்டி எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவர் நமக்கு நல்லது பண்ணணும் தானடி வந்திருக்காரு. இப்படியெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. "ஏங்க நான் சொல்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்களோட இஷ்டம். ஆனா என்னால சைன்லாம் போட முடியாது. அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ இப்படியே பிரச்சனை வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் புதுசா ஒரு பிரச்சனையே வந்து ஆரம்பிக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.